ஐடியாஸ் இந்த வீடியோவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா சைடில், அதை வந்துட்டு கரெக்டாக இப்படி ஆர்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அது எப்படின்னா அந்த லைன் இருக்கும் இல்லையா, அந்த லைன் வந்து ஒன்றா இருக்கணும் ஆர்ம் கோல். ஸோ அப்படி வச்சு என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதே இடத்துல நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு பேக் அடிங்க. ஸோ பேக் அடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுன்னா நீடிலில் உள்ளே இறக்கிட்டு கிளாத்தில் வந்துட்டு இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, கிளாத்தை டேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இடுப்பு வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கு கீழே வந்து ஓப்பன் வரும். அதனால் அதுலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் என்ன பண்ணணும், ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல பேக் அடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் வரைக்கும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைட்லேயே மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேக் அடிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ பேக் அடிச்சிங்கன்னா தான் பிரியாது, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பேக் அடிச்சுட்டு நேராக ஹேண்டு வந்துட்டு ஆம்கோல் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக வச்சு என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்க இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 டைம் என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது ஓப்பன் தானே. ஸோ ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கே ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த விரலை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், மடிக்கணும். ஓகேங்களா? 1.5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. மடிக்கிற கிளாத் வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. ரொம்ப இப்படியெல்லாம் போடக்கூடாது. நேராக இங்கே வச்சு விரல் வச்சு 1.5 இன்ச்சு பக்கமாக இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கிளாத்தை வந்து மடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கை வச்சு மடிக்கணும் நீங்கள் கீழே. சரிங்களா? ஸோ கீழே மடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓரமாக கார்னரில் ஸ்டிச் கொடுக்கணும் நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள் மடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ மடிச்சுட்டு அப்படியே கார்னரில் ஸ்டிச் கொடுங்க. பாருங்கள் தெரியுதுங்களா? ஸோ கார்னரில் ஸ்டிச் கொடுக்கணும். இந்த மாதிரி ஓரமாக ஃபஸ்ட்டு நம்ம வி ஸ்டிச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பா ஸ்டிச் பண்ணுவோம் ஓப்பனில். உங்களோட சுடிதார் சைடு ஓப்பன் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வி இருக்கும், அதுக்கப்புறம் பா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீடில் ஊனிட்டு, அதாவது நீடில் வந்து இறக்கிடணும் கிளாத்தில். கரெக்டாக அந்த கார்னர் வரும் பார்த்தீங்களா, நம்ம விரல் வச்சு மடக்கணும் இல்லையா, அந்த இடத்துல. ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைடு அடிச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? நம்ம பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி கார்னரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் வி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோமா. இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பா வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது விக்கு மேலே பா வந்துட்டு வரும் நம்மளுக்கு. ஸோ அது எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துல வி அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அந்த வி அடிச்சிருக்கிறோம் பாருங்கள், அதுக்கு மேலே அப்படியே சைடில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் அந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா?
ஸோ இங்கே பாருங்க, இந்த ஒரு இடத்துல வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு அந்த வி இருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, சிசர் வச்சு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கை கட் பண்ணணும். கீழ் கிளாத்தை கட் பண்ணக்கூடாதுங்க, மேலே இருக்கிற கிளாத்து மட்டும்தான் கட் பண்ணணும். நான் தூக்கி காமிச்சிருக்கேன் பாருங்க, கீழே இருக்கிற கிளாத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் கிளாத்தை தூக்கியிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இதை கீழ் கிளாத்தை மட்டும் நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறத அப்படியே என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு நான் சைடில் மார்க் பண்ணி கொண்டு போயிருக்கோம் இல்லையா, அப்படியே கொண்டு போய் கட் பண்ணி எடுத்துடணும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே ஃபோல்டு பண்ணணும், மடிக்கணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி 2ஆக மடித்து இந்த மாதிரி, புரியுதுங்களா? மடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மடிப்பு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு குண்டூசி எடுத்து நீங்கள் குத்திக்கலாம். புரியுதுங்களா? குண்டூசி எடுத்து இந்த சென்டரில் ஒரு பின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. ஸோ இப்படி வந்து என்ன பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த சைடு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒருவேளை எனக்கு இது உங்களுக்கு இந்த இடம் புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். அப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ சின்னதாக உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரிங்களா? புரியலங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி இதை கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் மெயின். புரியுதுங்களா? ஸோ இதை அப்படியே மறுபடியும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பின் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே இந்த கார்னர்லேயே ஸ்டிச் கொடுத்துட்டு வரணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே இந்த கார்னர்லேயே அப்படியே ஸ்டிச் கொடுங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நீடியில் வந்துட்டு உள்ள கிளாத்தில் இறக்கிட்டு அப்படியே என்ன பண்ணணும், டர்ன் பண்ணணும். கிளாத்தை டர்ன் பண்ணிக்கணும். எதுக்காகனா இந்த இடத்துல மேலே ஒரு அரேஞ்ச் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல பா ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, திருப்பிக்குங்க. ஸோ திருப்பி இந்த கார்னர் லைட்டாக இந்த கார்னர் கொண்டு வந்து மறுபடியும் நீடியில் வந்து உள்ள கிளாத்தில் இறக்கிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டாக அடிச்சுட்டு வாங்க. சேம் அதே மாதிரி குண்டூசி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ண நீங்கள் குண்டூசி ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், பா வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பா வரணும். சரிங்களா? வி அடித்து அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பா சைஸ் கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் முன்னாடி பின்னாடி ரெண்டும் ஒன்றா வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அதுவும் அதே மாதிரி தான்
V வந்து அடிக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ மடிச்சு அப்படியே நான் என்ன பண்றேன், ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பாருங்க, இந்த இடத்துல வந்தோன்னா நான் கார்னர் டர்ன் பண்றேன். சரிங்களா? நீடில வந்து உள்ள இறக்கிட்டு அப்படியே டர்ன் பண்றேன் வீக்கு. சரிங்களா? வி தான் ஃபர்ஸ்ட் நாம அடிப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா 1.5 இன்ச்சுக்கு நாம மார்க் பண்ணி கட் பண்ணிடணும் அந்த கிளாத்தை. 1.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இங்கே சைடில் போயிடணும். ஸோ இப்படி மார்க் பண்ணிட்டு சைடில் வந்துடணும். சரிங்களா? இப்போ சிசர் வச்சு அந்த 1.5 இன்ச்லேயே அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இப்போ எக்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணி எடுத்துடுங்க அப்படியே. சரிங்களா? கீழே இருக்கிற துணியை கட் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக மேல் கிளாத் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். அவசரப்பட்டு கீழ் கிளாத்தும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ சைடில் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் இது ரெண்டாக ஃபோல்டு பண்ணி திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அடிச்சிட்டு வாங்க, தப்பில்லாத பண்ணுங்க. ஸோ நீடியில் இறக்கிட்டு மறுபடியும் டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்படி மடிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? நார்மல் டாப். தேங்க்யூ.